ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. மாலயபட்சம் என்பது முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆத்மாவை திருப்தி அடைய வைக்கும் காலமாகும். மகாலயபட்சம் அல்லது பித்ருபட்சத்தில் நாம் செய்யும் தானம், வழிபாடுகள் ஆகியவற்றை நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து அதற்காக நம்பிக்கை. மகாலயபட்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான காலமாக கருதப்படுகின்றது. மாலயபட்சத்தில் நிறைவாக வரும் மாலை அமாவாசை இந்த ஆண்டு எந்த தேதியில் வருகிறது, அன்று எந்த நேரத்தில் பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும், பித்ருக்களை வழிபடுவதற்கு சரியான நேரம் எது என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். மகாலயபட்சத்தில் 15 நாட்களும் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரு நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும் என சாஸ்திரம் சொல்கின்றன. மாலயபட்சம் என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக முக்கியமான காலமாகும். மகாலயம் என்றால் ஒன்று சேருதல் என்றும் பட்சம் என்றால் 15 நாட்கள் கொண்ட கால அளவையும் குறிக்கும். பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வந்து 15 நாட்கள் தங்கி இருந்து நாம் செய்யும் வழிபாடுகள், தானம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசிகளை வழங்குவதற்கான காலமாகும். இந்த 15 நாட்களும் நாம் செய்யும் தானங்கள், வழிபாடுகள் ஆகியன நம்முடைய முன்னோர்களுக்கு முக்தியையும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையையும் அளிக்கக்கூடியதாகும். வருடம் முழுவதும் அமாவாசை விரதமிருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட முடியாதவர்கள், வழிபட தவறியவர்கள் கூட மகாலயபட்சத்தில் முன்னோர்களின் வழிபாட்டினை செய்தால் அவர்களுக்கு இருக்கும் பித்ருதோஷம், பித்ரு சாபம் போன்றவை நீங்கி வாழ்வில் இருக்கும் அனைத்து விதமான துன்பங்களும் விலகுவதுடன் பித்ருக்களின் ஆசியும் தெய்வங்களும் அருளும் கிடைக்கச் செய்யும் என்பது ஐதீகம். இதனால் தான் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை துவங்கி அமாவாசை வரையிலான 15 நாட்கள் மிக முக்கியமானதாக தவற விடக்கூடாத காலமாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு மாலயபட்சம் செப்டம்பர் 18ஆம் தேதி துவங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை உள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை மாலய அமாவாசை ஆகும். அக்டோபர் 1ஆம் தேதி இரவு 10:35 மணிக்கு துவங்கி அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 12:34 வரை அமாவாசை திதி உள்ளது. இதனால் இந்த ஆண்டு மாலய அமாவாசையானது சர்வ அமாவாசையாக அமைந்துள்ளது. இருந்தாலும் மாலய அமாவாசை புதன்கிழமையில் வருவதால் அன்றைய தினம் காலை 7:30 முதல் 9 மணி வரையிலான நேரம் யமகண்ட நேரமாகும். பகல் 12 முதல் 1:30 வரையிலான நேரம் ராகு காலமாகவும் அமைந்துள்ளது. இந்த நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களை தர்ப்பணம் கொடுக்கலாம். அக்டோபர் 2ஆம் தேதி காலை 6:02 மணிக்குத்தான் சூரிய உதயம் நிகழ்கிறது. அதனால் காலை 6:04 முதல் 7:25 வரை, காலை 9:05 முதல் 11:55 வரையிலான நேரத்திற்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து தானம் அளித்து விட வேண்டும். உச்சி பொழுதிற்கு மேல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கக்கூடாது என்பது நியதி. அப்படி கொடுத்தால் அது பித்திருக்களுக்கு போய் சேராது என்பது முறை. அதுபோல சூரியனை சாட்சியாக வைத்து பித்ரு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் என்பதால் கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு பிறகுதான் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். முதலில் சூரியனுக்கு தண்ணீர் அளித்து வழிபட்டு பிறகுதான் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் வழங்க வேண்டும். முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் பகல் 12 மணிக்கு இலை போட்டு படையல் இடலாம். அப்படி முடியாதவர்கள் பகல் 1:35 மணிக்கு பிறகு இலை போட்டு படையலிட்டு வழிபட்டு காகத்திற்கு சாதம் வைத்துவிட்டு பிறகு தங்கள் உணவு உண்ணலாம். மாலை 6 மணிக்கு பிறகு கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டிலோ முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக தனியாக ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெயில் பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அது நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய தீபமாகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய